सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। व्यापिनी विविधाकारा विद्या विद्या स्वरूपिणी महाकामे कनयनकमुदाह्लादकौ हृदि भक्तार्धतमो भेद भानुमद्भानुसन्ततिः शिवदूते शिवाराध्या शिवमूर्ति शिवङ्करी शिवप्रिया शिवपरा शिष्टेष्टा शिष्टपूजिता. இது 5வது சதகம். 6வது கலை ருச்சிகலான்னு பேரு இதுக்கு. இதுக்கு முன்னால இருந்த ஜுவாலினி கலைய பார்த்தோம். அடுத்ததாக 100 நாமாக்கள். அதுல சர்வ வியாபகமா இருக்கக்கூடியதான அம்பாளுடைய ஸ்வரூபம் சொன்னா, சர்வ வியாபகமாக இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல இருக்கா இன்னொரு இடத்துல இல்லை எனக்கூடியதான ஸ்வரூபம் இல்லாமல் எல்லாவற்றிலையும் இருக்க. தூணுலையும் இருப்பார் துரும்புலையும் இருப்பார்னு நீங்க சொல்றது இல்லையா, அதே மாதிரி எல்லா பதார்த்தத்திலையும் இருக்கா. எல்லா பதார்த்தமும் இருக்கான்னு சொல்றதுக்கு எப்படி முடியும்? இதுக்கு வேதாந்தங்கள்லாம் வழி கண்டுபிடிச்சிருக்கு. தங்கமானது தங்கத்தினால் செய்யப்பட்டதான சகல பதார்த்தங்களையும் எப்படி இருக்கோ, எல்லா ஆபரணங்களையும் தங்கம் எப்படி இருக்கோ, அதே விதமாக தன்னால் செய்யப்பட்டதான சகல பதார்த்தங்களையும் அம்பாள் இருக்கா இப்படின்னு ஒரு பதார்த்தம் சொல்லியிருக்கு. ஒரு யுக்தி என்ன, சகல காரணமாக அம்பாள் இருக்கா அப்படின்னு சொல்றது ஒரு யுக்தி. அது விதமாக பல சர்க்கங்கள் சொல்லியிருக்கு. சப்தங்கள்னா என்னென்ன விதமாக உலகத்தை படைத்திருக்காள், சப்த சுருஷ்டி நடந்திருக்கு. இந்த சப்தம் மனுஷாளுக்குத்தான் இருக்கு, எந்த பிராணிகளும் சப்தம் பண்றது இல்ல. அவைகள் ஒண்ணுக்கொண்டு இது போல பாஷையில பேசல. இது மனுஷனுக்குத்தான் எல்லா விதமான பாஷைகளும் உண்டு. தெலுங்கு தமிழ் ஆங்கிலம் இப்படி பல பாஷைகளோட இவன் பேசுறான். இந்த பாஷைகள்லாம் சொல்லி அதை புரிஞ்சுண்டு அதுல இருந்து ஒரு தத்துவத்தை அறியக்கூடியதான தன்மை மனிதனுக்குத்தான் இருக்கு. ஆகையால் இது ஒரு விதமான சிருஷ்டி. அதே விதமான பதார்த்தங்களை சிருஷ்டி பண்ணியிருக்கா, 5 பூதங்களை சிருஷ்டி பண்ணியிருக்கா. 5 பூதங்கள்ல இருந்து அத்தனை பதார்த்தங்கள், உங்களை எத்தனை புஷ்பங்கள், எத்தனை பழங்கள், எத்தனை விதமான பதார்த்தங்கள் இவைகள்லாம் சிருஷ்டி பண்ணியிருக்கா. சிருஷ்டி பண்ணின இத்தனை பதார்த்தமும் என்னது, காரணமான அம்பாள் தான். எப்படி ஒரு தங்கம் தன்னால் செய்யப்பட்டதான வள மோதிரம் இது போல பதார்த்தங்கள்லாம் இருக்கோ, அதே போல அம்பாள் தன்னால சிருஷ்டிக்கப்பட்டதான சகல பதார்த்தங்களையும் இருக்கு அப்படின்னு. ஆகையால் தான் அம்பாளுக்கு நாம் எப்படி சொன்னோம், விசேஷமாக பிரகிருதி எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக உள்ளாள் அப்படின்னு சொன்னோம். இது மூல காரணமா இருந்து ஒரு மூலையில இருக்கிறது மட்டுமல்ல, எல்லா காரியங்களும் அனுசியூதமா இருக்கா. இது அனுசியூதமா இருக்கா அப்படின்னு சொல்றதுக்கு ஊடுருவி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எல்லா பதார்த்தங்களையும் ஊடுருவி அம்பாள் இருந்துட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோம். அடுத்ததாக இப்படி சொல்லி வித்யா வித்யா ஸ்வரூபிணி வியக்தா வியக்த ஸ்வரூபிணி இப்படிப்பட்டதான பதார்த்தங்கள்லாம் சொன்னோம். வியக்தமாகவும் அம்பாள் இருக்கா, அவ்வியக்தமாகவும் இருக்கா. வியக்தமாக பதார்த்தங்களாக இருக்கா, அவ்வியக்தமாக அவைகளுக்குள்ள கண்ணுக்கு தெரியாமல் இருக்கா. இப்ப கரண்ட் இருக்கான்னு நீங்க என்ன சொல்றது, இருக்குங்கிற எப்படி வியக்தமா இருக்கு. எப்படி வியக்தமா இருக்கு, அது இருந்தால் அதனுடைய செயலா இருக்கக்கூடியதான தீபம் ஒழிக்கிறது, ஃபேன் சுத்துறது, ஏசி வேலை செய்யறது, இவைகள்லாம் இருக்கிறதுனாலயே கரண்ட் இருக்குன்னு சொன்னேன். ஆனா கரண்ட பாத்துக்கலாம், பாக்கலையே, கண்ணால பாக்கல, தொட்டு பாக்கல, பார்க்க வேண்டாம். விவகாரம் என்னென்ன, இவைகள் புலங்களுக்கு ஆகாத போனாலும் அந்த கரண்ட் இருக்குன்னு ஒத்துக்கிறோம் இல்லையோ, அது அவ்வியக்தமான ஸ்வரூபம்.
வியக்தமான ஸ்வரூபம் நாம் அவைகளை உபயோகித்துக் கொண்டு அது இருக்கு என்று அறிவதற்காக வேண்டிய ஸ்வரூபம். அதே போலயே அம்பாளும் உலகத்துல பல பொருளா இருக்கார், அது வியக்தமான ஒரு ஸ்வரூபம். அவ்வியக்தமான ஒரு ஸ்வரூபம் என்ன, இவைகளுக்கு அப்பாற்பட்டதான ஒரு ஸ்வரூபம். விஸ்வம் விஷ்ணு வஷட்கார பூத பவ்ய பவ பிரபு. உங்களுக்கு இருக்கிற ஸ்வரூபம் தான் தெரியும், முன்னால இருந்தது தெரியாது, நாளைக்கு வரப்போறது தெரியாது. ஆனா பகவான் எப்படி இருக்கார், பூத பவ்ய பவத் பிரபு. பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் 3 காலத்திலேயும் இருந்துட்டு இருக்கார். அப்படி அம்பாளுடைய ஸ்வரூபத்தை நம்ம பார்த்தோம். இப்படி காரணமான ஒரு ஸ்வரூபமும் வியக்தமாக காவியங்களா இருக்கிற ஸ்வரூபமையும் பார்த்து அம்பாள் என்ன பண்ணிட்டு இருக்கா, மகாவிஷ்ணு எப்படி 10 அவதாரங்களை எடுத்தாரோ, மத்ய கூர்ம வராக நாரசிம்மா இப்படி எல்லாம் அவதாரங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கணும், அதே விதமாகவே அம்பாளும் தான் ஒரு ஸ்வரூபத்தை பல ஸ்வரூபமாக பல மார்கள் காட்டியிருக்கா, ஒரு தரம் இல்ல. அப்ப ஒரு தரம் நம்ம சொன்னது பிராமி மாஹேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இப்படி எல்லாம் ஒரு ஸ்வரூபம், அது ஒரு நாளைக்கு பார்த்தோம். அதே விதமாக அம்பாளுடைய ஸ்வரூபம் 10 ஸ்வரூபங்களாக இருக்கக்கூடியது சப்தஸ்ரீல சொன்னதான ஒரு ஸ்வரூபமா ஒரு தரம் பார்த்தோம். இன்னைக்கு அம்பாள் தானே 10 வடிவமான ஸ்வரூபம் இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் ஒண்ணுதான், ஒரு வித்யத்தான். அந்த ஒரு வித்ய 10 மகா வித்யே மாறினாலாம். அத விவிதாகாரா. இப்ப விவிதாகாராங்கிறதுக்கும் முன்னால பார்த்ததான ஸ்வரூபத்துக்கும் வித்தியாசம் உண்டு. இதே போலயே வாக்வாதினி வாமகேசி வன்னி மண்டலவாசினி அப்படி வாக்வாதினின்னு இருக்கும். அந்த வாக்வாதினிங்கிற ஸ்வரூபத்துல 8 விதமான வாக்ஸ்வரூபமாக மாறப்படாங்க. அதே போல நித்யாங்கிற ஒரு இடத்துல 16 நிச்சயங்களா மாறப்படாங்க. ஒரே ஸ்வரூபம் தான். எப்படி மகாவிஷ்ணு ஒருத்தர் மூல விராட்டாக வைகுண்டவாசியாக இருந்த போதிலும் அவர் 10 அவதாரங்களை எடுத்தாரோ, அதே போல ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லக்கூடியதான 21 அவதாரங்கள் எடுத்தாரோ, இவைகள்லாம் எதற்காக, அவதாரதி தன்னுடைய உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபத்தை விட்டு நம்மள அனுகிரகம் பண்றதுக்காக வந்தார். அதே போலயே அம்பாளும் என்ன பண்ணிருக்கா, பல உருவங்களை எடுத்துட்டு இருக்கா. இந்த பல உருவங்களும் எதற்காக அப்படின்னா அம்பாளுடைய ஒவ்வொரு ஸ்வரூபமும் நமக்கு தெரியணுங்கிறதுக்காக. அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் விவிதாகாரா வித்யா வித்யா ஸ்வரூபிணி. விவிதாகாரா பலவிதமான ஆகாரங்களை உடையவள். பலவிதமான ஆகாரங்கள் என்ன, பிராகிருதா வைகிருதா சர்கா கௌமார சர்காச்சா இத்யேவம் விவிதாக ஆகாரா. பிராகிருதமான சர்க்கங்கள் சிலது, வைகிருதமான சர்க்கங்கள் சிலது. பிராகிருதம்னா பிரகிருதி, மூல பிரகிருதி. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். சாங்கியாள பிரதானம்னு சொல்றா, நம்ம இத மாயேன்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் சில பேர் அணுக்கள்னு சொல்றா. இப்படிப்பட்டதான உலகங்களுக்கு காரணமா இருக்கிற ஸ்வரூபம் பிராகிருத ஸ்வரூபம். வைகிருதி விகிருத்தமான ஒரு ஸ்வரூபம், பல பல விதமாக மாறினதான ஒரு ஸ்வரூபம், பொருள்களா இருக்கிற ஸ்வரூபம். ஒரு புஷ்பம் எடுத்தா அந்த புஷ்பத்துல வாசனையா அம்பாள் இருக்கா. அதே போல ஒரு பழம் எடுத்தா அந்த பழத்துல சுவையா அம்பாள் இருக்கா. நீங்க ஒவ்வொன்னையும் அதை அனுபவிக்கிறப்ப அம்பாள் ஸ்வரூபம் இங்க இருக்குங்கிறது பார்க்கணும். இதுதான் பகவத்கீதையில விபூதி அத்தியாயத்துல பகவான் சொல்லியிருக்கார், எந்தெந்த இடத்துல நான் எப்படி இருக்கேன். அப்படி எல்லா ஸ்வரூபத்திலயும் அம்பாள் இருக்கிறத நாம் கவனிக்கணுங்கிறதுக்காக, இப்படி உபாசிக்கணுங்கிறதுக்காகத்தான் இத்தனை உருவங்களும் ஏற்பட்டிருக்கு. அந்தந்த உருவங்கள் எதற்கு, என்ன, ஏன் இந்த உருவம் அப்படின்னு நம்ம மேல பார்க்க போறோம். இப்படி இதுக்கு கௌமார சர்காச்சா இத்யேவம் விவிதா ஆகாராஹ யஸ்யாஸ்ஸா ஒரு அர்த்தம் பண்ணினார். இதோட விவிதாகாராக ஆயிடுது சார், அவ்வளவு சீக்கிரமா ஆயிடுது ஒரே லைன் தான். ஆனால் இந்த விவிதாகாராங்கிறதுக்கு விஸ்தாரமாக நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னால வித்யா வித்யா ஸ்வரூபிணி. ஏன்னா இதுக்கு முன்னால சொன்னதான 3 நாமாக்களும் இந்த நாமாக்களும் சேர்ந்து அவ்யக்தா வியக்தா வியக்த ஸ்வரூபிணி வியாபினி விவிதாகாரா. இந்த 5 நாமாக்களும் சேர்ந்து அம்பாளுடைய அந்த ஜெகதுத்பத்திய சொன்னதான நாமாக்கள் இது. அதுக்கு அடுத்ததுன்னா வித்யா வித்யா ஸ்வரூபிணி. வித்யாஸ்வரூபிணி அவித்யாஸ்வரூபிணி. வித்யாவும் அம்பாள் இருக்கா, அவித்யாவும் அம்பாள் இருக்கா.
இந்த வித்யா வித்யா அப்படிங்கறது எப்படி சொல்லுங்க? வித்யாஞ்ச அவித்யாஞ்ச எத்தத்வேதோ பயதஸ்தா அவித்யா மிருத்யும் தீர்த்வா வித்யா அமிர்தமஸ்னுதே அப்படிங்கிற ஈசாவாஸ்யோபனிஷத் மந்திரத்துல வித்யாஞ்ச அவித்யாஞ்ச எத்தத்வேத உபயதஸ்தா. உலகத்துல மனுஷாள் அவ பிறந்த மேனிக்கு சில அறிவை வச்சுட்டு இருக்கா, பிறந்த மேனிக்கு சில செயல்கள் ஒன்னும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். அவ பாட்டுக்கு ஏதோ வெள்ளி விளையாடுறான், கோலி தண்டா விளையாடுறான், இப்படித்தானே போயிட்டு இருக்க லோகத்துல. குழந்தைகள் யாராவது படிக்கணும்னு தானா வராளா? அவளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். நீ படிக்கிறப்பா ஸ்கூல்ல சேர்க்கணும். டீச்சர் நாளைக்கு ஹோம்ஒர்க் எழுதலைன்னா அடிப்பேன்னு சொல்லணும். அப்படி பண்ணினா தான் வரும். இல்லைன்னா தான் பாட்டுக்கு தன் தாந்தோன்றத்தனமாக பிறந்த மேனுக்கு இருந்துட்டு இருக்கா. இதுக்கு அவித்யான்னு பேர். வித்யான்னு என்ன? நாம அவ ஞானம் வருவதற்காக பண்ணக்கூடியதான முயற்சி. இப்படி கர்மா என்ன? சுவாபாவிகமான கர்மாவில இருந்து அவனை திருத்தி நல்ல கர்மாவுக்கு விடணும். அதான் அசதோமா சத்கமயா சமசோமா மிருத்யுங்கமயா அமிர்தோமா மிருத்யுங்கமயா சமசோமா ஜோதிர்கமயா அமிர்தம் மிருத்யோர்மா அமிர்தம் கமயா. பிரகதாரண்யர் சொல்றது இந்த 3 மந்திரங்களை. இப்படி இருட்டுல இருந்து எங்களை ஜோதிஷத்துக்கு அழைச்சு செல்லவும். அப்படி ஒன்னும் தெரியாம பிறந்த மேனைக்கு ஏதோ விதமாக இருந்ததான ஒரு ஸ்வரூபம் அவித்யான்னு பேர். இவனுக்கு மோட்சம் வரக்கூடியதான வரைக்கும் வரக்கூடியதான எல்லா விதமான செயல்களையும் பண்ணி காட்டி கொடுத்தது வித்யான்னு பேர். வித்யாஞ்ச அவித்யாஞ்ச எத்தத்வேதோ பயகஸ்தா அவித்யா மிருத்யும் தீர்த்வா வித்யா அமிர்தமஸ்னுதே இது ஸ்ருதௌ பிரசித்தே வித்யா வித்யே. வித்யா ஸ்வாத்மரூபம் ஞானம். வித்யான்னா என்ன? ஸ்வாத்மரூபம் ஞானம், தன்னுடைய அறிவு. அவித்யா கர்மவிருத்தி ரூபம் ஞானம். அவித்யான கடைசி இந்த எத்தனை பிறவிகள் எடுத்தவரும் மறுபிறவி இல்லாதான கடைசி நிலையில வரக்கூடியதான எண்ணம். அம்பாளைய அந்த உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம் எனக்கூடியதான எண்ணம் இருக்கு. அந்த எண்ணத்துக்கு நானே அம்பாள் அகநித்யே பரிபாவையே பவாமி அப்படின்னு ஒரு எண்ணம் வருது பார்த்தா, அகம் பிரம்மாஸ்மின்னு அந்த விருத்திக்கு தான் சரம விருத்தின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு விருத்தி வேண்டாம். அப்படி வித்யா ஸ்வாத்ம ரூபம் ஞானம் அவித்யா கர்ம விருத்தி ரூபம் ஞானம் ததுபயம் ஸ்வரூபம் அஸ்யா உத்தந்த பிருஹன்னாரதீயே. பிருஹன்னாரதீய புராணத்தை சொல்லிருக்கு. தஸ்ய சக்தி பரா விஷ்ணோ ஜகத்காரிய பரிஷ்டவா. சத்திய சக்தி பரா விஷ்ணோ, பராசக்தி மகாவிஷ்ணுடைய சக்தி ஜகத்காரிய பரிஷ்டமா, இந்த உலகத்தை காப்பாற்றணும் எனக்கூடியதான ஒரு சக்தி. பாவாபாவஸ்வரூபாசா வித்யா வித்யேதி கீயதே. பாவஸ்வரூபமா இருந்தா அதுக்கு வித்யான்னு பேரு, அபாவஸ்வரூபமா இருந்தா அவித்யான்னு பேரு. இத தேவி பாகவத்தியம் பிரம்மைவசா அதிதுஷ்பிராபா வித்யா வித்யா ஸ்வரூபிணி பிரம்மைவசா அதிதுஷ்பிராபா கம் துர்தர்ஷம் குணமனு பிரவிஷ்டம் குஹாஹிதம் கக்வரேட்டம் புராணம். அவ்வளவு சுலபம் இல்ல இது. பல பிறவிகள்ல ஏதோ அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் பண்ணினதான புண்ணியங்கள் இவைகள்லாம் சேர்ந்து ஒரு ஆச்சாரியன் இடத்துல நம்ம போய் சேர்த்தது. அந்த ஆச்சாரன் வழியாக ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொண்டு சுவைத்து ரசித்து இந்த ஜன்மாவிலேயே அதை அடையக்கூடியதான உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம். இதுதான் ஆச்சாரியன் திருவடி ஞானம்னு சொல்றது. அவருடைய அனுகிரகத்தினால நமக்கு கிடைக்கக்கூடியதான குருபாதுபா அனுகிரகத்தினால கிடைக்கக்கூடியதான ஞானம் இதான். பிரம்ம இவசா அதிதுஷ்பிராபா. அதிதுஷ்பிராபா சாதாரண மனிதர்கள்னால அடையக்கூடியதல்ல. அதிதுஷ்பிராபா வித்யா வித்யா ஸ்வரூபிணே இது அத்தைவ ஸ்தலாந்தரே. அங்கேயே இன்னொரு இடத்துல வித்யா வித்யேதி தேவ்யாத்ரே ரூபே ஜானி பார்த்திவா. வித்யான்னு ஒரு ரூபம், அவித்யான்னு ஒரு ரூபம், 2 உருவங்களை அறிங்கள். ஏகையா முச்சதே ஜந்து அந்யா பத்யதே புனா. அவித்யினால மனுஷன் இந்த சம்சாரத்துக்குள்ளேயே சுழல்லையே சுத்தி கொண்டிருக்கான். ஆனால் அவன் என்ன வித்யை வந்ததையானால், அறிவு வந்ததையானால், பகவானுடைய திருவடி ஞானம் வருவேயானால் அதனால் அவன் மோட்சத்தை அடைகிறான். ஏகையா முச்சதே ஜந்து அந்யா பத்யதே புனா. இது ஒரு யத்வா கர்மவிருத்தி ரூபம் ஞானம். ஒரு ஞானம் கர்மவிருத்தி ரூபம். ஸ்வபதத்ய ஆத்மவாசித்வா. இது எப்படி தெரிகிறது? ஸ்வாங்கிற ஒரு பதம் இருக்கு பார்த்தீங்களா? வித்யா வித்யா
ஸ்வரூபிணி. ஸ்வா எங்க இருக்குன்னு தேடப்படாது, ஸ்வா இல்லவே இல்லையேன்னு என்ன அர்த்தம்? வித்யா வித்யா ஸ்வரூபிணியே வச்சிருக்க. வித்யாரூபிணி, அவித்யாரூபிணி, ஸ்வரூபிணி, அப்படி 3. அதனால ஸ்வபதஸ்ய ஆத்மவாதித்வாத். உங்களுக்கு எப்படி தெரியும்? ஸ்வஜாதௌ ஆத்மநீதி கோஷாத். ஞாதிகளுக்கு ஸ்வம்னு பேர். வளம் யாருன்னு சொத்துன்னு. இந்த சொத்துங்கிறது என்ன? ஸ்வம், நமக்கு சேர்ந்தது, இது நமக்கு சேர்ந்தவர்கள், இவெல்லாம் ஸ்வீயாள் ஸ்வாள் அப்படின்னு சொல்றோம். அதனால ஜாதௌ ஆத்மநீதி கோஷாத் ஏதத்ரயம் ரூபமஸ்ய. வித்யா வித்யாஸ்வரூபிணி எப்படி? வித்யாரூபிணி, அவித்யாரூபிணி, ஸ்வரூபிணி. உத்தம் லைங்கே பிராந்திர் வித்யா பரம் சேதி சிவரூபமிதம் திரயம். பிராந்தின்னு ஒரு ரூபம், வித்யான்னு ஒரு ரூபம், பரம்னு ஒரு ரூபம். பிராந்திர் வித்யா பரம் சேதி 2 தான் இருக்குங்கிறார். பிராந்தின்னு ஒண்ணு, வித்யான்னு ஒண்ணு, பரம்னு ஒண்ணு. பிராந்தி வித்யா பரம் சேதி சிவரூபமிதம் திரயம். இந்த 3 பரமேஸ்வர ரூபம். அர்த்தேஷு பின்ன ரூபேஷு விஜயானம் பிராந்தி ருச்சதே. பின்ன ரூபேஷு அர்த்தேஷு விஜயானம். குடம், டேபிள், சேர் இப்படிப்பட்டதான பொருளை அறிகிறோம் பார்த்தீங்களா? டிவி, இப்படி செல்போன், இப்படி இவைகளையே சுத்தி கொண்டிருக்கான். நேற்று வெளியூருக்கு போனேன். போயிட்டு ட்ரெயின்ல வந்து இருக்கேன். ஒரு பஸ்ல 8 பேர் இருந்துட்டு இருக்கா. 8 பேர்ல என்ன தவிர 7 பேரும் செல்போனோட விளையாடிட்டு இருக்கான். என்ன மனுஷால எவ்வளவு கவர்ந்து இருக்கு பாருங்க. அதுல என்ன இருக்கு? தினந்தோறும் பார்த்துட்டே இருக்குல்ல, மறுபடியும் அதை பாக்குறான். பேரன் விளையாடுறாங்கிறான். இதுதானே பார்த்துட்டு இருக்கு. நேரம் பேரன் விளையாட்டு தானே பார்த்துதானே இப்படி வயசான விளையாட்டு. மறுபடியும் என்ன அதுலயே மனுஷியால அது எப்படி கவர்றதுன்னு பாக்க. இதுக்குதான் பிராந்தி இருக்கு. எங்க சந்தோஷம் இல்லையோ அதுல சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறதோ இல்லையோ பிராந்தி. வித்யா பரம் சேதி. வித்யா வேதாந்த வித்யா, அதுக்கப்புறம் பரம் சேதி பர வித்யா. முண்டப்போபனிஷத்துல வித்யா 2 விதமா, பரா சைவா பராச்சாதி. சத்ரா பரா ருக்வேதோ யஜுர்வேத சாமவேதோ அதர்வவேத சிக்ஷா கல்போ வியாகரணம் நிருத்தம் சந்தோ ஜோதிஷமிதி. அகபரா யயா ததக்ஷரமதிகம்யதே யத்தத்ரேஸ்யமக்ராஹ்யமவர்ணமதஸ்தோத்ரம் ததபாணிபாதம் நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம். அப்படின்னு பரவித்யா. இப்படி வித்யா அவித்யா 2ம் பரா எத்ததேசியம்ங்கிறது பராவித்யா. இப்படி 3 விதமான வித்யைகளும் சிவரூபவிதம் திரயம் அர்த்தேஷு பின்ன ரூபேஷு விஜயானம் பிராந்தி ருச்சதே. ஆத்மாகாரேண சம்வித்தி புதை வித்யேதி கத்யதே. ஆத்மாகாரேண சம்வித்தி, இதுதான் ஆத்மா எனக்கூடியதான எண்ணத்தை குருமுகமாக அறிந்து அதை அறிவதற்கு வித்யான்னு பேரு. விகல்பரஹிதம் தத்துவம், குருவிட தெரிஞ்சு கொள்றது, தெரிந்து கொண்டதான அந்த ஸ்வரூபத்தை தனக்கு அனுபவத்துக்கு கொண்டு வர்றது, அது பரம். விகல்பரஹிதம் தத்துவம் பரமித்யபிதீயதே. இந்த பரம் என்கிறதான் பரான்னு சொல்றான். அதென்ன விகல்பரஹிதமான ஒரு ஞானம், ஜீவன் முக்த ஞானம் இங்கேயே வரணும். அதற்காக இந்த பராங்கிற ஒரு தீட்சை. அது காரணம் எங்க இருக்குன்னு இந்த புராணத்துல இருக்கு. விகல்பரஹிதம் தத்துவம் பரமித்யபிதீயதே அப்படின்னு ஒரு ரகசியமான ஒரு ஸ்வரூபத்தை நமக்கு சொன்னார். இப்படி விவிதாகாரா அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். விவிதாகாரா வித்யா வித்யா ஸ்வரூபிணி. அதற்கு பிறகு அம்பாளுடைய ஸ்வரூபம் படிக்க மகாகாமேஷ நயன குமுதாஹ்லாத கௌமுதி. மகாகாமேஷ நயன, மகாகாமேசன் பரமேஸ்வரன். அவருடைய கண்கள் இருக்க, அந்த கண்கள் எனக்கூடியதான அல்லி புஷ்பங்கள் இருக்க, அந்த அல்லி புஷ்பங்களுக்கு மலரக்கூடியதான சந்திரனாக அம்பாள் இருக்கலாம். இப்ப என்ன, அம்பாளை பார்த்ததுமே அவருடைய கண்களானது ரொம்ப ஆனந்தமாக மலருகிறது அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபம் இங்க சொல்லப்படுறது. மகாகாமேசன குமுதாஹ்லாத கௌமுதி. இது அடுத்த நாம. ஏதன் மத்தியில விவிதாகாரான்னு சொன்ன. விவிதா விசித்திர காளீதாராதி பேத பின்னா ஆகாரா ஸ்வரூபம் யஸ்யாஸ்தா. ரகசியமான அர்த்தம் இது.
அம்பாள் ஒரு ஒண்ணுதான். ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி அக்னிம் யமம்மா தரித்ரா நமாஹு அப்படின்னு வேதங்கள்லாம் ஒரு சத்த எப்படி அக்னி யமன் மாதரீஸ்வரன் இப்படின்னு தனித்தனி பெயர்களோட சொல்லப்படுகிறதோ அப்படி ஒரே அம்பாள் தான் பல உருவங்களை எடுத்தாள். எப்படி காளி, தாரா, சின்னமத்தா, திரிபுர வைரவி, தூமாவதி இப்படி ஞானங்களோட அந்த ஸ்வரூபம் அத நம்ம ரகசியமான ஒரு அர்த்தம் இது. அதனுடைய மந்திரங்கள்லாம் விசேஷமாக இருக்க மந்திரங்கள்லாம் இங்க தனியா சொல்ல போறது இல்ல. ஆனா ஸ்வரூபம் மட்டும் நமக்கு தெரியணுமோ இல்லையோ, காளின்னா என்ன, தாரான்னா என்ன, அந்த ஸ்வரூபம் என்ன, இத தெரியறது ரொம்ப சிரமம் என்றும் பல தந்திரங்கள்ல ரகசியமாக நிகூடமா இருக்குங்கிறதுக்காக அதை மட்டும் இன்னைக்கு பார்ப்போம். இப்ப இருக்கக்கூடியதான பல நாமாக்கள்ல விசேஷமாக அந்தந்த ஸ்வரூபத்தை பார்ப்பது மட்டும் இல்லாமல் அவைகளுக்கு அம்பாளுடைய நாமாக்களையே பூஜை பண்ண போற. சுவாசினி அர்ச்சன பிரீதான்னு சுவாசினிகள் அர்ச்சனை பண்ணினா அம்பாளுக்கு பிரியம்னு உண்டு. ஆகையால் அவ அர்ச்சனை பண்ணுவான். நம்ம அதுக்கு ஒவ்வொரு நாமா வரும் பொழுது அந்தந்த நாமாக்கு தகுந்ததாக நம்ம பார்ப்போம். முதல்ல அம்பாளுடைய ஸ்வரூபம், ராஜராஜேஸ்வரனுடைய ஸ்வரூபம். அந்த ராஜராஜேஸ்வரி ஸ்வரூபம் முதல்ல அதுக்கு முதல் ஸ்வரூபம் அம்பாளுடைய ஸ்வரூபம், ராஜராஜேஸ்வரனுடைய ஸ்வரூபம். அம்பாளுடைய ஸ்வரூபத்தை தியான ஸ்லோகம் சொல்லும் பொழுது 3 விதமாக சொல்றார். பாலா ஸ்வரூபத்தை சொல்லும் பொழுது அருண கிரண ஜாலய ரஞ்சிகாசா அவகாசா விதிருத ஜப பட்டீகா புஸ்துகா அபீதிஹஸ்தா இதர கர வராக்கிய புல்ல கல்லார சம்ஸ்தா திவசத ஸ்ருதி பாலா நித்திய கல்யாண சீலா அப்படின்னு அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபம் பார்த்தோம். அதே போலயே அம்பாளுக்கு யவனமா இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். சதுர்புஜே கந்தகலாவதம்சே புஜோன்னதே குங்குமராகதோனே குன்றேற்று பாசாங்குஜ புஷ்பபான ஹஸ்தே நமஸ்தே ஜெகதேக மாதான் அப்படின்னு அம்பாள் ஒரு கையில கரும்பு வில்லு, அதுக்கு மேல பாசம், இன்னொரு இடத்துல அங்குஷம், அதுக்கு மேல 5 புஷ்பபானங்களோட ஒரு கால மேலையும் ஒரு கால கீழே தந்து போட்டுதான் ஒன்னு பிரகாசிக்கரணம், ஒன்னு விமர்சிக்கரணம், 2 குருபாதிரியா இருந்து கொண்டு சகல தேவதைகள்னால பூஜிக்கப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். இதுதான் அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபம். இத அப்படியே உங்க மனசுல அப்படியே நிக்கணும். நாயகி, நான்முகி, நாராயணி, கைரவி, பஞ்சசாயகி, சாம்பவி, சாங்கரி, சியாமலை, சாது நச்சுவாய, ஹிமாலினி, வாராகி, சூலினி, மாதங்கி என்று ஆயக்காது உடையார் சரண மரணம் நமக்கே அப்படின்னு விசேஷமாக அபிராம பட்டர் சொன்ன மாதிரியாக அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபம். இந்த அம்பாளுடைய ஸ்வரூபத்தை முதல்ல மூல விராட்டாக இருக்கக்கூடியதான அம்பாளுடைய ஸ்வரூபம். இதுல இருந்து மற்ற பூஜைகள்லாம் ஏற்படுறது. இப்ப முதல் நாமக்கள்னால பூஜை பண்றோம். முதல் சகார ரூபா ஓம் கல்யாணியை நமஹ, ஓம் கல்யாண குருநாதியை நமஹ, ஓம் கல்யாண கைவல்யாயை நமஹ, ஓம் கமனீயாயை நமஹ, ஓம் கதாவத்யை நமஹ, ஓம் கமலாட்சை நமஹ, ஓம் கர்மசக்தியை நமஹ, ஓம் கருணாமிருதசாகராயை நமஹ, ஓம் கதம்பகவாசாயை நமஹ, ஓம் கதம்பபிரியாயை நமஹ, ஓம் கந்தர்பவித்யாயை நமஹ, ஓம் கந்தர்பஜனகாபாந்தவீக்ஷணாயை நமஹ, ஓம் கற்பூரவீதிலௌலவ்ய கல்லோலிதகமுக்ததாயை நமஹ, ஓம் கலிதோஷஹராயை நமஹ, ஓம் கஞ்சலோச்சனாயை நமஹ, ஓம் கம்பரவிக்கிரகாயை நமஹ, ஓம் கர்மாதிபாக்ஷியை நமஹ, ஓம் காரயித்ரே நமஹ, ஓம் கர்மபலப்பிரதாயை நமஹ. இப்படி மூலவிழாட்டா இருக்கக்கூடியதான அம்பாளுடைய ஸ்வரூபத்தை பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக அம்பாளுடைய ஸ்வரூபம் பல உருவங்களாக மாறியதான ஸ்வரூபத்துல தச மகாவித்யில முதல்ல காளிங்கிற ஒரு ஸ்வரூபம். காளின்னு சொன்னா மனுஷனுக்கு முக்கியமாக கொடுக்கப்பட்டது 100 வயசு. அதான் காலம்னு பேரு. அந்த காலத்தை மேனேஜ் பண்ணி நமக்கு காலத்துக்கு நல்ல வழியாக கொடுக்கக்கூடியதான இந்த காலத்தை ரொம்ப சிறிதாக அழகாக பண்ணக்கூடியதான ஸ்வரூபமாக நம்ம காளின்னு வச்சுட்டு இருக்கோம். அந்த காளி மாதாவுடைய ஸ்வரூபம் இப்பொழுது தாங்கள் பார்க்க போறேன். இந்த காளி மாதாவுடைய ஸ்வரூபம் விசேஷமாக நமக்கு வேற மாதிரி இருக்கு. அதான் ஊர்த்வேவாமே கிருபாணம் கரகமலதலே சின்ன முண்டம் ததாதா த்ரிஜகதகரே தட்சிணே காளிகேச ஜப்ரைதர்நாமயேவ தவ மனு விபவம் பாவயஞ்சேதம்ப சேஷாம் அஷ்டௌ கரஸ்தா பிரகடிதரதரே சித்தயஸ்திரம்பகஸ்ய அப்படின்னு ஊர்த்வேவாமே கிருபாணம் ஒரு கையில மேல கத்திய வச்சுருக்கா,
கரதல கமலே சின்ன முண்டம், இன்னொரு கையில சின்ன முண்டம் அறுத்ததான தலை. கதாக சவ்யேகாதீ, ஒரு இடத்துல அபயமுத்ரை, காப்பாத்துகிறேன் எனக்கூடியதான அபயமுத்ரை. இன்னொரு கையில வரஞ்ச திரிஜகஹரே வரத முத்ரை. ஹரித தட்சிணே காளிகேச்ச ஜப்வா ஏதன்னாமா, இந்த காளி மகாகாளின்னு நாமாவை சொன்னாலே ஏவா தனு விபவம் பாவயந்தி ஏததம்பா, இந்த ஸ்வரூபத்தை யார் அறிகிறாளோ பார்க்கிறாளோ அவளுக்கு அஷ்டவு கரஸ்தா, வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான எல்லா கஷ்டங்களும் நகன்று விடும், பாபங்கள்லாம் போய்விடும், அஷ்ட மகா சித்திகள் தானா வந்து சேருமாம். பிரகடிதரதனே சித்தயம்பகஸ்ய, பல ஜன்மாக்கள்ல பண்ணின புண்ணியத்தினாலதான் காளி மாதாவை நினைக்க முடியும். அஜ்ஞானத்தையும் தன்னை கீழே வச்சு அது நசுக்கி இது மேல ஜென்மாவை எப்போ அஜ்ஞானமே வரப்படாது அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபத்தை காட்டக்கூடியதான ஒரு காளி மாதாவுடைய ஸ்வரூபம் அந்த அம்பாளுடைய நாமாக்களை படிக்கும். ஏகால ரூபாயை நமஹ, ஓம் ஏகாக்கிரே நமஹ, ஓம் ஏகாலேகாத்மநாத்மே நமஹ, ஓம் ஏகத்னபிரிஜேயாயை நமஹ, ஓம் ஏகாலந்தராத்மே நமஹ, ஓம் ஏகவிஜயாரமாமோத்யாயை நமஹ, ஓம் ஏகவர்த்திமதர்சிகாயை நமஹ, ஓம் ஏகாக்கிரசித்தவித்யாதாயை நமஹ, ஓம் ஏகநாரகிராத்ரிதாயை நமஹ, ஓம் ஏகாசுவல்லிகுராயை நமஹ, ஓம் ஏகபூகரிநாசியை நமஹ, ஓம் ஏகரோகாயை நமஹ, ஓம் ஏகரதாயை நமஹ, ஓம் ஏகைஸ்வர்யப்ரதாயின்யே நமஹ, ஓம் ஏகாசபத்ரசாம்ராஜ்யப்ரதாயை நமஹ, ஓம் ஏகாந்தபூஜிதாயை நமஹ, ஓம் ஏகமானப்ரதாயை நமஹ, ஓம் ஏக ஜெகதீஸ்வர்யை நமஹ, ஓம் ஏகவீராதிசம்சேத்யாயை நமஹ, ஓம் ஏகப்ராபவசாலின்யை நமஹ. இப்படி அம்பாளுடைய ஸ்வரூபம் காளி மாதாவுடைய ஸ்வரூபம். முதல்ல அம்பாளுடைய விபூதிகள்ல தச மகா வித்யகள்ல முதல் வித்யை இது, உயர்ந்ததான வித்யை. இதை நாம அனுசந்தானம் பண்ணினோமையானால் இந்த ஜன்மாவில பகவானுடைய அனுகிரகமும் ஆச்சாரிய அனுகிரகமும் நமக்கு கிடைச்சு சகல சேமங்களும் அடையக்கூடியதான திவ்யமான ஒரு ஸ்வரூபம் இந்த அம்பாளுக்கு பூஜாச்சு. இப்ப அடுத்ததாக ரெண்டாவது தாரா நீல சரஸ்வதினு பேர். அம்பாளுக்கு அடுத்ததான ஒரு ஸ்வரூபம் தாரான்னு ஒரு ஸ்வரூபம். இந்த தாரா ஸ்வரூபத்துக்கு இப்ப நம்ம பூஜை பண்ண போறோம். இந்த தாராங்கிறதும் பார்த்தீங்களானால் அதே மாதிரி தான் இருக்கு, பார்க்கணும். ஏன்னா செயல்கள் எல்லாம் ஒண்ணுதான் அம்பாளுடைய ஸ்வரூபம், ஆனா அதனுடைய ஸ்வரூபம் தனித்தனியா இருக்கும். அதிதேச சந்ததீம் சூலாப்ஜகதாம் முக்தாஹார சுபத்ரத்னவதாம் கற்பூர குந்தோஜ்வலாம் வந்தே விஷ்ணு சுரேந்திர ருத்ரநமிதாம் த்ரைலோக்கிய ரக்ஷாபரம் நீலாம் தாம் ஐபூஷணாபிவலயாம் அத்யுக்ர தாராம் பஜே. இதே அம்பாளுக்கு தாரான்னு பேரு. முன்னால சொன்ன மாதிரியே இங்கேயும் மேல கட்டி இருக்கு, கீழே மனுஷனுடைய தலையினுடைய சிரசு இருக்க, அபயமுத்திரை வரதமுத்திரை இருக்க. இவைகள்ல விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா மனுஷனுடைய அகங்காரத்தை தலையா எடுத்துட்டு இருக்கான். எது சார் மனுஷனை கொண்டுட்டு அது தலைய வச்சுட்டு இருக்கிறதான்னு இல்ல, மனுஷனுடைய தலையில தான் அகங்காரம் இருக்கு. அகங்காரம் தான் வணங்கா முடியும்னு சொல்றடோ இல்லையோ, தலை வணங்காதவன்கிறோ இல்லையோ, அந்த வணங்காதான அகங்காரத்தை எடுத்துட்டு மனுஷனுக்கு இது மேல மறுபடியும் முளைச்சாலும் கட் பண்ணி விடுவேங்கிறத கத்திய கையில வச்சுண்டு அபய வரத முத்திரையை கொடுத்து அஜ்ஞானத்தை தான் கீழ் நோக்கி நினைச்சு அப்படி விசேஷமாக இந்த மனுஷனுடைய எத்தனை பேருடைய அகங்காரத்தையும் தனித்தனியாக தன்னுடைய சரீரத்துல ஒரு மாலையாக போட்டு இருக்க, அதான் முண்டமாலான்னு பேரு. இப்படி போட்டு சகல சேமங்களையும் ஜனங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு அஜ்ஞானத்தையே பார்த்து கொண்டு அஜ்ஞானத்தை நசுக்கி விடுவேன்னு சொல்லக்கூடியதான ஸ்வரூபம் தாரா நீல சரஸ்வதி ஞானஸ்வரூபம். இது இந்த அம்பாளுக்கு இப்ப பூஜை நடக்க போறது.
அடுத்ததாக இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் பைரவிங்கிற ஒரு ஸ்வரூபம். இதுக்கு திரிபுர பைரவின்னு சொல்றோம். வெறுமன பைரவின்னு சொல்றதுல திரிபுர பைரவின்னு பேரு. முப்புறங்களையும் பயங்கரமாக அதுல இருக்கக்கூடியதான கொடியதான அம்சங்களை எல்லாம் நீக்கி சகல க்ஷேமத்தையும் கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் திரிபுர பைரவின்னு பேரு. இப்படிப்பட்டதான திரிபுர பைரவி அம்பாளுக்கு உத்யத்பானுசஹஸ்ரகாந்தே மருண கௌமாம் திரோமாலிகாம் திரோமாலிகாம் லிப்தாலிப்தபயோதராம் ஜபபதீம் வித்யாமதீதிம் வரம் ஹஸ்தாப்தைஹ தததீம் த்ரிநேத்ர விலசத்வக்ராரவிந்தஸ்ரீயம் தேவீம் பத்மஹிமாம்சு ரத்னமகுடாம் வந்தே சமந்தஸ்மிதாம் அப்படின்னு புன்சிரிப்போடு இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். ஒரு கையில அபயம், இன்னொரு கையில சர்வதா சர்வகாலமும் ஜபமாலையோட ஜபம் பண்ணிட்டே இருக்காளாம். ஏன்னா ஜனங்கள்லாம் சௌக்கியமா இருக்கணும், அவன் ஆனந்தத்தோட இருக்கணும்னு ஜபமாலையோட ஜபஸ்வரூபடியா இருக்கா. ஞானஸ்வரூபமாக இருந்துருக்கா. ஆகையால் தான் ஒரு கையில புஸ்தகம் வேற வச்சிருக்கா. அபயவரத முதிரைகள் அகங்காரங்களை எல்லாம் அழிக்கக்கூடியதான சிரட்டுகளை தன்னுடைய பாதங்கள்கிட்ட வச்சிருக்கா. அப்படிப்பட்டதான உத்தமமான ஒரு ஸ்வரூபம் திரிபுர பைரவி ஸ்வரூபம். அதற்கு மேல இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் சின்னமஸ்தான்னு ஒரு ஸ்வரூபம் இருக்கு. இந்த சின்னமஸ்தா ஸ்வரூபம் நான் அடுத்ததாக ஓம் லலிதாயை நமஹ ஓம் லக்ஷ்மீவாணி ஸ்ரீதாயை நமஹ ஓம் லக்ஷ்மீயே நமஹ ஓம் லலனாரூபாயை நமஹ ஓம் லலந்தாய பாகலாயை நமஹ ஓம் லலம்பிகாலதத்தாலாயை நமஹ ஓம் லலாநயனாசிதாயை நமஹ ஓம் லட்சுமோஜ்ஜோதித்யாங்கே நமஹ ஓம் லட்சுமோஜ்ஜோதித்யாயை நமஹ ஓம் லட்சுமோஜ்ஜோதித்யாயை நமஹ ஓம் லட்சுமோஜ்ஜோதித்யாயை நமஹ ஓம் லட்சுமோஜ்ஜோதித்யாயை நமஹ ஓம் லதாபனவே நமஹ ஓம் லலாமராஜகாயை நமஹ ஓம் லட்சுமோஜ்ஜோதித்யாயை நமஹ ஓம் நமோதரப்ரதவே நமஹ ஓம் லட்சுமோஜ்ஜோதித்யாயை நமஹ ஓம் லட்சுமோஜ்ஜோதித்யாயை நமஹ ஓம் லட்சுமோஜ்ஜோதித்யாயை நமஹ. அடுத்ததான ஒரு ஸ்வரூபம் சின்னமஸ்தான ஸ்வரூபம். சின்னமஸ்தானா தலையை அறுத்ததான ஸ்வரூபம்னு பேர் அதுக்கு. அப்படின்னு தலையில இருக்கக்கூடியதான அகங்காரத்தை, கெட்ட எண்ணங்களை, தீய எண்ணங்களை அழிக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். இந்த ஸ்வரூபம் அம்பாளா விசேஷமா பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு தலையே இல்லை. இப்படிப்பட்டதான் தெய்வம் உண்டான்னு அதான் ரொம்ப வேணும். மனுஷனுக்கு முக்கியமாக அகங்காரம் குறையணும். அந்த அகங்காரத்தை குறையறது மட்டும் இல்லாமல் தன்னிடத்துல இருக்கக்கூடியதான எல்லா விதமான துர்குணங்களும் தன்னிடத்தை விட்டு போகணும்னு சொல்றதுக்காகத்தான் தன்னிடத்துல இருக்கக்கூடியதான அந்த சிரசை எடுத்துவிட்டு அந்த சிரஸானது என்ன பண்றதுன்னா மற்ற இருக்கக்கூடியதான உள்ள இருக்கக்கூடியதான நல்ல எண்ணங்கள். இப்ப நான் 3ன்னு சொன்னேன் அல்லவா, எது வித்யா அவித்யா பராங்கிறது. அந்த 3ஐயும் கணக்குள்ள இருக்கிற ஸ்வரூபத்தை தானே குடிக்கிறாள். ஆகையால் தானே 3ஆம் விதமாக மாறி தன்னிடத்திலிருந்து வரக்கூடியதான ரத்தத்தை தான் குடித்து கொண்டிருக்க. எவ்வளவு அழகான ஒரு அபிப்பிராயம் பாருங்க. துர்குணங்களை தலையாக வச்சு கீழே போட்டுவிட்டார். உள்ள இருக்கக்கூடியதான நற்குணங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதை தானே 3 தெய்வமாக மாறி அந்த 3 தெய்வமான ஒரு ஸ்வரூபத்தையும் அங்க இருக்கக்கூடியதான ரத்தத்தை தானே குடித்துக் கொண்டிருக்க. தனக்கு இருக்கக்கூடியதான அஜ்ஞான ஸ்வரூபத்தை தான் காமக்ரோதாதிகள்லாம் அழிக்கணும்னு அத காலாலம் இடிச்சுருக்க. சின்னமஸ்தாம் கரேவானே தரயந்தீம் ஸ்வமஸ்தகம் பிரசாரிதமுகீம் தீமாம் லேலிஹானக்ரஜிஸ்வதாம் சிபந்தீம் கௌதரீம் தாராம் நிஜகண்ட விநிர்கதாம் விகீர்ணகேசபாசம் நானா புஷ்ப சமன்விதாம் அப்படின்னு பல புஷ்பங்களை நான் ஆகாரமா போட்டுட்டு இருக்கேன். இப்படிப்பட்டதான ஸ்வரூபத்தை தியானம் பண்றதே ரொம்ப ஜன்மாந்தரத்துல பட்டியதான புண்ணியம். இப்ப அந்த அம்பாளுக்கு பூஜை நடக்க போறது. ஓம் ஹ்ரீங்கார லக்ஷணாய நமஹ ஓம் ஹ்ரீங்கார ஜபசுப்ரியாய நமஹ ஓம் ஹ்ரீவரதே நமஹ ஓம் ஹ்ரீவிபூஷணாய நமஹ ஓம் ஹ்ரீநந்தாய நமஹ ஓம் ஹ்ரீபதாராஜ்யாய நமஹ ஓம் ஹ்ரீங்கத்வாய நமஹ ஓம் ஹ்ரீபதாராஜ்யாய நமஹ ஓம் ஹ்ரீங்காரவாஜ்யாய நமஹ ஓம் ஹ்ரீங்காரபூஜ்யாய நமஹ ஓம் ஹ்ரீங்காரவித்யாய நமஹ ஓம் ஹ்ரீங்காரவித்யாய நமஹ ஓம் ஹ்ரீங்காரவித்யாய நமஹ ஓம் ஹ்ரீம் நமஹ ஓம் ஹ்ரீம் ஹரீரிண்யே நமஹ. அடுத்ததாக இன்னொரு அம்பாளுடைய ஸ்வரூபம். இப்ப நம்ம காளி, தாரா, பைரவி, சின்னமஸ்தா எனக்கூடியதான 4 தெய்வங்களுடைய 4 உருவங்களை பார்த்தோம்.
அதுக்கு மேல வரக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் தூமாவதினு ஒரு ஸ்வரூபம். இந்த தூமாவதி ஸ்வரூபம் என்னன்னா, உலகத்துல நன்மையை சம்பாதிக்கிறது ஒரு பக்கம், நம்மகிட்ட பல பிறவைகள்ல சேர்ந்ததான கெடுதல் எல்லாம் நம்ம நீக்கணும். அந்த ஒரு ஸ்வரூபத்தை நமக்கு சொல்றதுக்காகத்தான் இன்னொரு ஸ்வரூபம். ஸ்ரீருத்ரத்துல சொல்லும் பொழுது கஷ்டரே நமஹா அப்படிங்கிறது, திருடனுக்கு நமஸ்காரம்ங்கிறது. திருடனுக்கு நமஸ்காரம் என்ன பண்றதுன்னா, திருடன் ரூபமாகவும் பகவானே இருக்காரு. ஏன்னா எல்லாமாகவும் அவர் இருந்துருக்காருன்னு சொல்றதுனால அந்த ரூபமும் அதான் வியாபினின்னு சொன்னேன். ஆகையால் எல்லாமா இருக்க பொழுது அலக்ஷ்மியம் தாம்புரணி அப்படின்னு சொல்லிவிட்டு அலக்ஷ்மியம் நஷ்யதோ ஜேட்டான்னு அம்பாளுக்கு பேரு. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் நம்மளை விட்டு போகணுங்கிறதுக்காகவும் அந்த ரூபமாகவும் அம்பாள் இருக்கலாம். காக்கத்வஜரதாரூடாம், காக்கா நிறைய இருக்கு அம்பாளுக்கு. காக்கத்வஜங்கள் ரதாரூடாம் இளம்பித பயோதராம சூர்பஹஸ்தாம், கையில ஒரு கையில முரத்தை வச்சுட்டு இருக்கலாம். ஏன்னா பண்ணின பாபங்களோ துன்பங்களோ எல்லாவற்றையும் பெருக்கி தள்ளணுங்கிறதுக்கா 3 கண்களோடையும் நித்தியம் பயதாகல பிரியா அம்பாள்னு இந்த அம்பாளை நினைச்சவாளுக்கு சுத்திபாசா பசிதாகம் ஒரு நாளும் இருக்காதா. பசிதாகம்னா பசிங்கிற கொடுமை அவளை பாதிக்காது. கடைசி வரைக்கும் ஆகாரம் கிடைக்கும், தாகத்துக்கு எது வேணும்னா அத்தனையும் கிடைக்கும், சகல ஐஸ்வர்யங்களையும் கிடைக்கும், பண்ணின பாபங்கள்லாம் போயிடும். அப்படிப்பட்டதான உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம் தூமாவதி எனக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். அந்த தூமாவதி நாமாக்கள் நல்ல பூஜை பண்ணும். தூமாவதி அம்பாளுடைய ஸ்வரூபத்தை பார்த்தோம். விசேஷமாக இந்த காக்கா வச்சிருக்கோம், அதுக்கு என்ன அர்த்தம்னு ரொம்ப பேருக்கு சந்தேகம். சாதாரணமாக லோகத்துல பாத்தீங்கன்னா சனி பகவானுக்கு காக்கா வாகனம்னு சொல்லிட்டு இருக்கு. அதே போல காக்கா பித்ரு தேவதைகளை குறிக்கிறது. அந்த பித்ரு தேவதைகளுக்கு நம்ம பண்ணினதான எந்தெந்த பாபமோ தோஷமோ அமாவாசையாதிகளை தர்ப்பணம் பண்ணாதோ, சங்கிரமணாதிகளை தர்ப்பணம் பண்ணாதோ, அதே போல சாம்பத்தரிகமான சிராதங்கள் பண்ண முடியாதோ இப்படி போயிடுது. ஆனால் அதனால வரக்கூடியதான என்னென்ன தோஷங்கள் பாப்பங்களோ அம்பாளை ஸ்மரணம் பண்ணின மாத்திரத்தினாலேயே போயிடும் அப்படின்னு விசேஷமாக சொல்லப்பட்டதுக்கு இந்த அம்பாளுடைய ஸ்வரூபம். இதுக்கு அடுத்ததாக பகலாமுக்கின்னு பேரு. இந்த பகலாமுக்கி தேவதைன்னு நம்ம சொல்றோமே, இந்த பகலாமுக்கி யாரு? பிரம்மாஸ்திரம்னு சிலது போடுறது பார்த்தா விளக்கல. அந்த பிரம்மாஸ்திர மந்திரம் இது. அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு அதிதேவதையா இருக்கக்கூடியது. எந்த அஸ்திரம் எப்படிப்பட்டதான துன்பம் வாழ்க்கையில வந்த போதிலும் அத்தனை துன்பங்களையும் அழிச்சு அவளுக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் பகலாமுக்கி. ஆகையால் தான் ராட்சசன் வந்தா அந்த ராட்சசனை நாக்க புடிச்சுண்டு, சாதாரணமா எதை பிடிக்க முடியாதோ அதை புடிச்சுண்டு நாக்க புடிச்சுண்டு, அவனிடத்துல கெட்ட எண்ணங்கள் கெட்ட வார்த்தை வரப்படாது. மனுஷன் ரொம்ப சிரமப்படுறதுன்னா வார்த்தையினால. யாரையும் வெய்யப்படாது, யாரிடத்திலையும் சினம் கொள்ளப்படாது, யாரிடத்திலையும் தப்பா பேசப்படாது. அப்படின்னு வாழ்க்கையில இருக்கும் பொழுது அந்த நாக்க புடிச்சு இழுத்து அவரை சம்ஹாரம் பண்றதுக்காக நல்ல வழியை அவனுக்கு காட்டுறதுக்காக பண்றதான ஒரு ஸ்வரூபம் பகலாதேவி. அத மத்திய மணி மண்டப ரத்னவேதே, பார்க்கடலுக்கு நடுவுல மணி மண்டபத்துல ரத்னவேதி, ரத்னங்கள்னால செய்யப்பட்டதான சிம்மாசனத்துல சிம்மாசனோபரிகதம் பரிபீத வர்ணாம, சிம்மாசனம் அதுக்கு மேல பரிபீத வர்ணாம மஞ்ச கலர் வஸ்திரத்தை தரிச்சிருக்கா. பீதாம்பராபரண மல்ய விபூஷிதாங்கி தேவீஸ்வராமி கிருத முத்தர வைரிஜிஸ்வாம், வைரிகளுடைய நாக்க புடிச்சு இழுத்து அவனை இன்ச பண்ணி வாழ்க்கையில ஒரு கட்டமும் வராதான ஒரு ஸ்வரூபத்தை காட்டக்கூடியதான திவ்யமான ஒரு ஸ்வரூபம் அம்பாளுக்கு பூஜை இப்ப நடக்க போறது. ஓம் சர்வஜ்ஞாய நமஹ, ஓம் சர்வேஷே நமஹ, ஓம் சர்வமங்கலாய நமஹ, ஓம் சர்வசர்வே நமஹ, ஓம் சர்வசர்வே நமஹ, ஓம்
सर्वभक्त्रे नमः ओम सनातन्ये नमः ओम सर्वांगपत्याये नमः ओम सर्वांगसुंदर्ये नमः ओम सर्वदाक्षिण्ये नमः ओम सर्वांगपत्याये नमः ओम सर्वसौख्यवात्रे नमः ओम सर्वविमोहिन्ये नमः ओम सर्वाधाराये नमः ओम सर्वगताये नमः ओम सर्वावगुणवर्जिताये नमः ओम सर्वारुणाये नमः ओम सर्वमात्रे नमः ओम सर्वभूषणभूषणाये नमः. இதுதான் அம்பாளுக்கு பகடாமுக்கின்னு பேரு. விசேஷமாக பிரம்மாஸ்திர மந்திர ஸ்வரூபம் அம்பாள். இந்த பகடாமுக்கி தேவிய மனசால நினைச்சாலே திருஷ்டி தோஷம் போடும். குழந்தைகள்லாம் பயந்து இருப்பா. அந்த பயத்தினால ஏற்படக்கூடியதான தோஷங்கள் அவைகள்லாம் போறதுக்கு மந்திரிச்சு கொடுக்கக்கூடியதான மந்திரம் இது. அப்படி விசேஷமாக ஒரு ஸ்வரூபம் இது. சத்ருபாதா நிவர்த்தி விசேஷமாக இந்த மந்திரத்தினுடைய ஸ்வரூபம். இப்படி பிரம்மாஸ்திரமும் இந்த மந்திரத்தினாலதான் வரக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். அப்படிப்பட்டதான அம்பாளுடைய ஸ்வரூபம் அழகா பார்த்தோம். அம்பாளுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைக்கணும், சத்ருபாதர்கள் கிடைக்கணும்னு நினைத்துக் கொண்டு அடுத்ததாக இருக்கக்கூடியதான நாம மாதங்கின்னு பேரு. இந்த மாதங்கிங்கிற ஒரு நாம ரொம்ப விசேஷமான ஒரு நாம. ஏன்னா மனுஷாளுக்கு முக்கியமாக வேண்டியதுன்னா இனிமையான சொற்கள், மனசுல ஒரு சந்தோஷம், ஆனந்தம், சங்கீதம். எப்ப சங்கீதம் வரும் மனுஷனுக்கு? மனசுல சந்தோஷம் இருந்தால் வரும். அப்படிப்பட்டதான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் அம்பாளுடைய ஸ்வரூபம். மாணிக்யவீணாமுபலாலயந்தி மதாலசாம் மஞ்சுளவாக்விலாசாம் மகேந்திரலீலத்யுதி கோமலாங்கீம் மாதங்க கன்யாம் மனசா ஸ்மராமி அப்படின்னு மதங்கருக்கு அனுகிரகம் பண்ணியதான ஒரு ஸ்வரூபம் அம்பாளுடைய ஸ்வரூபம். ஒரு கையில கத்தி, ஒரு கையில அபயமுத்திர, வரதமுத்திர இப்படி வச்சிருந்து விசேஷமாக வீணையோட தரிசிட்டு அந்த தாமரை இலையில கால வச்சுட்டு இருக்க. தாமரை இலை என்ன சொல்றது? ஜலத்திலேயே பிறந்து, ஜலத்திலேயே வாழ்ந்து, ஜலத்திலேயே வளர்ந்து, ஜலத்திலேயே அழியக்கூடியதா இருந்தாலும் அந்த ஜலத்தோட தான் சம்பந்தப்படலையா. கைல பிந்து ரிவாம்பது. அதே விதமாக அந்த பத்மபத்திர அப்படின்னு சொல்லி பத்மபத்திரத்துல எப்படி ஜலம் ஒட்டாதோ அப்படி தாமரை இலையை வீட்டுக் கொண்டிருக்க தாமரையானது மலரக்கூடியதான புஷ்பம். அம்பாளை நினைச்ச மாத்திரத்தினால இதயமானது மலரும். மனசுல இருக்கக்கூடியதான துன்பங்கள்லாம் போய்விடும். சகல க்ஷேமங்களும் ஏற்படக்கூடியது. குடும்ப சௌக்கியம், தனதானிய விருத்தி எல்லாமே ஏற்படக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் மாதங்கி ஸ்வரூபம். இதை ஸ்மரணம் பண்ணினாலே விசேஷம். அப்படிப்பட்டதான அம்பாளுக்கு சுவாசினியர்ச்சன பிரீதா, சுவாசினிகள் பூஜை பண்ண போற. கதாராய நமஹ காலஹஸ்தே நமஹ மாமன்யே நமஹ சாமிதாராய நமஹ ஓமஜீவயே நமஹ ஓமஜாயே நமஹ ஓமஜரத்னவண்டலாய நமஹ ஓமரோரவே நமஹ ஓமகணாமுக்கே நமஹ ஓமஜினாமுஜாயே நமஹ ஓமராஜசிவனாய நமஹ ஓமஆயித்ராணாயிகாய நமஹ ஓமஆயுர்வேதாய நமஹ ஓமஆசாய நமஹ ஓமஆனந்தவாகே நமஹ ஓமலாலாபாய நமஹ ஓமகமுகே நமஹ ஓமஜிதபதலாய நமஹ அடுத்ததாக மாதங்கி ஸ்வரூபம் பார்த்தோம். மாதங்கி ஆன பிறகு கமலாத்மிகான்னு பேர். அடுத்தது மகாலட்சுமி ஸ்வரூபம். தச மகா வித்யைகள்ல சரஸ்வதி, நீல சரஸ்வதி, ஞானத்துக்கு எப்படி பார்த்தோமோ அதே விதமாக கமலாத்மிகா ஸ்வரூபம் அம்பாளுடைய ஸ்வரூபம். இந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் எல்லோருமே உலகத்துல இருக்கான். லட்சுமியும் ரதமுத்ராஜதனயாம் அப்படின்னு தினந்தோறும் ஸ்ரீசூக்தங்கள்னால பூஜை பண்ணக்கூடியதான திவ்யமான ஒரு ஸ்வரூபம். இந்த ஸ்வரூபம் இப்பொழுது மகாலட்சுமிங்கிற பேரோட இருக்கக்கூடியதான ஸ்வரூபம். இந்த ஸ்வரூபத்துல விசேஷம் என்னன்னா தாமரையில வீட்டுக் கொண்டிருக்கா. அதே போல மஞ்ச ஆடைகளை தரிச்சுருக்கா. கையில ரெண்டுலயும் தாமரை, அபயவரத முத்திரைகள். அதோட இல்லாமல் 4 திக்குகள்லயும் அம்பாளுக்கு மேல எப்பொழுதும் அந்த அமிர்ததார, அமிர்ததாரா பகுதாதோகமானம் அப்படின்னு அமிர்ததார விழுந்துருக்க. அமிர்ததார விழுந்தா மனசுக்கு சந்தோஷமானது ஏற்படக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். 4 பக்கத்திலயும் பாருங்க 4 யானைகள் அமிர்ததாரைய தங்க குடங்கள்னால போட்டு இருக்க. அப்படி விசேஷமாக எப்படி அந்த பரமேஸ்வரனுக்கு ஏகாதச ருத்ராபிஷேகம் பண்ணிட்டு இருக்கோமோ அதே போல விசேஷமான ஒரு அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபத்தை ஏற்பட்டிருக்க பார்த்து கொண்டிருக்கோம். பத்மானனே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதலாய சாட்சி விஸ்வப்பிரியே விஷ்ணுமனோனுகூலே பத்பாத பத்மம் மயி சந்நிதத்வா. விஸ்வப்பிரியேன்னு இருக்கு. ஆனா விஷ்ணு மனோ அனுகூல
சர்வ வியாபகமா இருக்கக்கூடியதான மகாவிஷ்ணு, யார நாம் விஷ்ணு விஷ்ணு வஷட்காரன்னு சொல்லிட்டு இருக்கோமோ அப்படி உலகத்தில் இருக்கக்கூடியதான சகல தேவதைகளும் சகல மனுஷர்களுக்கும் மனசுக்கு அனுகூலமாக அவளுக்கு சகல க்ஷேமம் மனசாந்தியும் இருக்கக்கூடியதான வரக்கூடிய அளிக்கக்கூடிய திவ்யமான ஒரு ஸ்வரூபம் அந்த அம்பாளுக்கு இப்ப பூஜை நடக்க போறது. இப்படி கமலாத்மிகான்னு பேரு மகாலட்சுமின்னு லோகத்துல பிரசித்தமாகும். வேதங்கள்ல அம்பாளுக்கு தந்திரங்கள்ல கமலாத்மிகாங்கிற ஒரு பேரும் அம்பாளுடைய ஸ்வரூபத்தை பார்த்தோம். அம்பாளுடைய வைபவம் இது 8வது வைபவம். அதற்கு பிறகு அம்பாள் புவனேஸ்வரி மாதாவாக விசேஷமாக 14 புவனங்களுக்கும் தானே ஈஸ்வரி ஈஸ்வர செய்தி அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபமாக மகாமந்திரத்துல 3 இடத்துல ஹிரீம்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படிப்பட்டதான திவ்யமான ஒரு ஸ்வரூபமாக அம்பாளுடைய ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபம் இந்த புவனேஸ்வரிங்கிற ஒரு ஸ்வரூபம். ஜகஜனானந்த கரீம் யசஸ்வினீம் யந்திரசுயோனிம் ஜாதாமிதா மித்ரகத பிரபஞ்சாம கஜாமஹே ஸ்ரீ புவனேஸ்வரீம் தாம் அப்படின்னு விசேஷமா அம்பாளுடைய ஸ்வரூபம். ஒரு கையில அற்புதம், ஒரு கையில பாசம், அபயவரத முத்திரைகள். இது அபயவரத முத்திரைகள் என்ன பண்றது, உலகத்தில் இருக்கிற எந்த பிராணி நடத்திலும் உனக்கு பயம் இல்ல, வாழ்க்கையில எல்லா விதமான மனசால் நினைத்த பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் நான் அழிக்கிறேன் என்று சொல்லக்கூடியதான அபயமுத்திரை வரத முத்திரை. இந்த ரெண்டும் பாசம் அங்குஷம், கோபமானது உங்களுக்கு வரப்படாது, அதே சந்தர்ப்பத்துல உங்களுக்கு அனாவசியமான பந்தங்கள் வரப்படாது வாழ்க்கையில அப்படின்னு சொல்லக்கூடியதான திவ்யமான ஒரு ஸ்வரூபம். அம்பாளுக்கு பக்தியை காட்டுறதுக்காக அம்பாளுக்கு தாமரையில வைத்துக் கொண்டிருக்க அம்பாள் சிரித்ததான ஒரு முகம், ஆனந்தமான ஒரு ஸ்வரூபம், சகலாபரணங்களோடு கூடியதான திவ்யமான ஒரு ஸ்வரூபம். இந்த ஸ்வரூபத்துக்கு இப்ப பூஜை நடக்க போறது. இப்படி அம்பாளுடைய திவ்யமான ஒரு ஸ்வரூபங்கள் காளி, தாரா, திரிபுர பைரவி, சின்னமத்தா, தூமாவதி, பகளா, மாதங்கி, கமலாத்மிகா, புவனேஸ்வரி எனக்கூடியதான 9 ஸ்வரூபங்களையும் பார்த்தோம். இதுக்கு மேல கடைசியில இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் திரிபுர சுந்தரிங்கிற ஒரு ஸ்வரூபம். இந்த திரிபுர சுந்தரிங்கிற ஒரு ஸ்வரூபம் தான் நம்ம எல்லாரும் ககார ரூப கல்யாணி அப்படின்னு ஆரம்பிச்சு அம்பாளுடைய ஸ்வரூபமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திரிபுர சுந்தரிங்கிற ஒரு ஸ்வரூபம். இதுதான் பஞ்சதசி, இதைத்தான் சோழசி, இதே தான் பரா, இதே தான் பிராசாத பரா, இதை விட மகாபிராசாத பரா. இப்படிப்பட்டதான ஸ்வரூபங்களா இந்த ஸ்வரூபத்தை நினைச்ச மாத்திராமே சகல க்ஷேமம் ஏற்படும். இதோட அந்த பஞ்ச பிரேதாசனாசீனா அப்படின்னு 5 பிரேதங்கள், 5 பேர், பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈசான், அதுக்கு மேல சதாசிவன். இப்படி சதாசிவனுக்கு மேல அம்பாள் உட்கார்ந்துட்டு இருக்க. அப்படி லோகத்தில் இருக்கக்கூடியதான 36 தத்துவங்களுக்கும் அப்பாற்பட்டதான ஒரு ஸ்வரூபம். இந்த அம்பாள் எப்பொழுதும் தன்னுடைய ஆசைக்காரரா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனையே தியானம் பண்ணிட்டு போறான். அந்த பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம் விபஞ்சாகாயந்தி விவிதம் அபதானம் பசுபதே அப்படின்னு பரமேஸ்வரனை தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடியதான திவ்யமான ஒரு ஸ்வரூபம். அவிஸ்ராந்தம் பத்தியுர்குணகணனா, சர்வதா சர்வகாலமும் விடாம அம்பாளுடைய பத்தியா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபத்தையே தியானம் பண்ணக்கூடியதான திவ்யமான ஒரு ஸ்வரூபம். அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் அம்பாளுக்கு இப்ப பூஜை நடக்க போறது. அம்பாளுடைய தியான ஸ்லோகம் முன்னாலேயே சொல்லிவிட்டேன். சதுர்புஜே
அப்படின்னு அம்பாளுடைய ஒரு சுரூபம், அம்பாளுடைய மந்திரங்கள் இப்ப நாமாக்களை சொல்லி ஜபம் பூஜை பண்ண போற. ओम ह्रींकाराय नमः, ओम ह्रींकाराध्याय नमः, ओम ह्रींमध्याय नमः, ओम ह्रींपरावणये नमः, ओम ह्रींकारपुराधिकाय नमः, ओम ह्रींकारचन्द्रिकाय नमः, ओम ह्रींकारदासकरुच्ये नमः, ओम ह्रींकारांगोदृश्यराय नमः, ओम ह्रींकारकमलांकिकाय नमः, ओम ह्रींकारैकपरायणाय नमः, ओम ह्रींकारदीपिकाय नमः, ओम ह्रींकारविद्यालये नमः, ओम ह्रींकारारण्यहरिये नमः, ओम ह्रींकारावासल्लये नमः, ओम ह्रींकारपञ्चशुक्ये नमः, ओम ह्रींकारानन्दीपिकाय नमः, ओम ह्रींकारकन्दनादिन्ये नमः, ओम ह्रींकारभोजप्रीतिकाय नमः, ओम ह्रींकारसुमनोमात्रे नमः, ओम ह्रींकारसर्वमंगले नमः. நல்ல படிச்சிருக்கேன் எல்லாத்தையும். ओम सकलाख्याय नमः, ओम समर्थाय नमः, ओम सकलार्थप्रदाय नमः, ओम सकलकार्यभूम्ये नमः, ओम सदसदाश्रयाय नमः, ओम सकलाय नमः, ओम दक्षिणानन्दाय नमः, ओम कात्याय नमः, ओम सत्करिदायिने नमः, ओम सदाशिवश्रयाय नमः, ओम सदाशिववृन्दिने नमः, ओम सकलानिष्ठारूपाय नमः, ओम सत्यरूपाय नमः, ओम समाकृत्ये नमः, ओम सर्वतरचिरकाय नमः, ओम समानाधिपतिराय नमः, ओम सर्वोत्तुंगाय नमः, ओम सदेहिनाय नमः, ओम सगुणाय नमः, ओम सकलेशनाय नमः, ओम प्रकारिणे नमः, ओम काव्यलोलाय नमः, ओम कामेश्वर मनोहराय नमः, ओम कामेश्वर स्वामनाथ्ये नमः, ओम कामेश्वर संकरात्मने नमः, ओम कामेश्वर आदिराज्ये नमः, ओम कामेश्वर संकराय नमः, ओम कामेश्वर प्रणयिने नमः, ओम कामेश्वर विलासिने नमः, ओम कामेश्वर समस्ते नमः, ओम कामेश्वर मनस्प्रियाय नमः, ओम कामेश्वर प्राणनाथाय नमः, ओम कामेश्वर विमोचने नमः, ओम कामेश्वर ब्रह्मविद्याय नमः, ओम कामेश्वर गणेश्वरे नमः, ओम कामेश्वर आह्वादये नमः, ओम कामेश्वर महेश्वरे नमः, ओम कामेश्वरे नमः, ओम कामोदयाय नमः, ओम काशीनाथाय नमः, ओम लकारिणे नमः, ओम रतरूपाय नमः, ओम रतनीये नमः, ओम रतमार्गिकाय नमः, ओम रतपादमहासुराय नमः, ओम रतहंकार सुखमाय नमः, ओम रतशक्तिये नमः, ओम रतदेहाय नमः, ओम रतैश्वरी समन्वये नमः, रतैश्वराय नमः, ओम रतैलाय नमः, ओम रतैमनसाय नमः, रतनामये सर्वांग सौंदर्याय नमः, ओम रतविक्रमाय नमः, ओम रतरागाय नमः, ओम रतनमये नमः, ओम रतनानागमस्ते नमः, ओम रतसुखाय नमः, ओम रतसुखाय नमः, ओम रतअष्टाभिपूजिताय नमः, ओम ह्रींकारमूर्तये नमः, ओम ह्रींकारसौन्दर्यसंगकपोताय नमः, ओम ह्रींकारदुर्गाभिकाय नमः, ओम ह्रींकारवरेन्द्राय नमः, ओम ह्रींकारमणिमातये नमः, ओम ह्रींकारदर्शाय नमः, ओम ह्रींकारकर्णमये नमः, ओम ह्रींकारादर्शबिंबिताय नमः, ओम ह्रींकारकवचाभिराय नमः, ओम ह्रींकारास्तानमस्तके नमः, ओम ह्रींकारशक्तिकामुक्तामये नमः, ओम ह्रींकारभोक्ताय नमः, ओम ह्रींकारसम्पूर्णसम्पत्तिकाय नमः, ओम ह्रींकारवेदोपनिषदे नमः, ओम ह्रींकारस्वदक्षिणाय नमः, ओम ह्रींकारसनारामभगवतये नमः, ओम ह्रींकारहिमोत्पञ्चाय नमः, ओम ह्रींकारानन्दोत्सवाय नमः, ओम ह्रींकारसर्वस्वाय नमः, ओम ह्रींकारसत्सदाय नमः, ओम श्रीमद्राजराजेश्वर्यै नमः. இப்படிப்பட்டதான 10 விதமான அம்பாளுடைய ஸ்வரூபமும் கடைசியில சிவஸ்வரூபம் ஜோதி ரூபமா இருக்கக்கூடியதான சிவஸ்வரூபத்தோட ஐக்கியமானது. அந்த பரமேஸ்வரனே சர்வதா சர்வகாலமும் நினைக்கின்ற காலம். ஏன்னா முக்தி வரக்கூடியதான ஸ்வரூபம். அதற்காக விசேஷமாக அந்த பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம் இப்ப காட்டப்பட்டிருக்கு. அத்தனை 33 தேவர் கதிபதியை நித்தனை அம்மை சிவகாம சுந்தரி நேசனை என் கத்தனை பொன்னம்பலத்தாட மையனை காண கண்கள் எத்தனை கோடியுமே தவம் செய்கின்றதே அப்படின்னு விசேஷமாக அந்த பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை தான் ஆராதனம் பண்ணி கொண்டிருக்கலாம். அம்பாளுடைய ஸ்வரூபம் இப்படிப்பட்டதான அம்பாளை நம்ம விவிதாகாரா வித்யா ஸ்வரூபடி எனக்கூடியதான நாமாக்கண்ணால துதித்து சகல க்ஷேமத்தையும் அடையணும் என்று பிரார்த்திக்கொண்டு அடுத்த புதன்கிழமைக்கு விசேஷமான நாம மகா காமேசனயன குமுத ஆக்லாத கௌமுதி. எப்பொழுது அம்பாளுடைய 10 ஸ்வரூபமும் அம்பாளை நினைக்கிறது பரமேஸ்வரன் நினைக்கிறதுன்னு சொன்னமோ அதே விதமாக அந்த பரமேஸ்வரனும் அம்பாளையே நினைக்கின்றதா அப்படின்னு விசேஷமாக சொல்லக்கூடியதான நாமக்கள். அத அடுத்த வாரம் புதன்கிழமை பார்ப்போம்.